ஒருவனுக்கு திருட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. திருடுவதற்காக சிரமப்பட்டு போய் திருடலாம் என்று போனான். அவரும் முடிவு பண்ணிட்டான், சில்லறையா திருடப்படாது, ஹோல்சேல் திருடனா அரண்மனையில போய் திருடணும்னு முடிவு பண்ணிட்டு ராஜாவுடைய அரண்மனைக்கு போய் திருடலாம்னு முடிவு பண்ணி அரண்மனைக்குள்ள நுழையிறான். அந்த ராஜாவும் ராணி ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அந்தரகமாக அந்த அந்தப்புறத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திருட போனவன் கூட ஒட்டு கேட்கிறான். ஒட்டு கேட்பதில் இருக்கிற சுவாரஸ்யம் உலகத்தில் வேறு எதிலும் இருப்பதில்லை. திருட போனவன் கூட ஒரு வினாடி ஒட்டு கேட்கிறான். அப்போது ராஜாவிடத்தில் ராணி சொல்லுகிறாள், பெண்ணுக்கு திருமணம் பண்ண வேண்டாமா, உங்களுக்கு அறிவில்லையா என்று கேட்டாள். அங்கும் அதே கதை. ராஜா சொன்னார், அவசரப்படாதே, நான் ஒரு கனவு கண்டேன் என்றார். கனவு காணுகிற வயது உங்கள் வயதல்ல, பிள்ளையின் வயது. என்ன கனவு கண்டீர்கள்? இல்லை, ஊருக்கு வெளியிலே தோட்டத்து பக்கத்திலே நாம் போய் பார்த்தால் நாளை காலையிலே ஒரு சாது, ஒரு சன்னியாசி பொலிவோடு இருப்பார், இளமையாக இருப்பார். அவரை வற்புறுத்தி நம்முடைய பெண்ணுக்கு திருமணம் செய்து விட்டால் இந்த பரம்பரை நன்றாக இருக்கும் என்று ஒரு கனவு கண்டேன். நாளை காலை நான் அதனாலே அங்கே போய் அவனை பார்த்து அழைத்து வர வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன். ராஜா பேசிக் கொண்டிருந்தார். இதை கேட்ட இந்த திருடனுக்கு ஒரு வினாடி ஒரு சின்ன அதிர்ச்சி. எதுக்கு அனாவசியமா இன்னைக்கு திருடுறது? நாளைக்கு நம்ம மாப்பிள்ளையாவே ஆயிட்டோம்னு வச்சுங்க, மாப்பிள்ளைக்கு வேற ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை, மற்றவெல்லாம் சொல்லிட்டு திருடுவான். இதுக்கு மேல விவரமா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பொண்ணையே கொடுத்தா அப்புறம் என்ன, என்னத்தை கொடுத்தா என்ன, எழுதிட்டு போடான்னு விட்டுற வேண்டியது என்ன. பார்த்தான், நம்ம மாப்பிள்ளை ஆயிட்டோம்னா சொத்து முழுக்க நமக்கே வரப்போகுது, ராயெல்லாம் மொத்தமா வரப்போகுது, அதை விட்டுட்டு என்னத்துக்கு போய் அனாவசியமா இன்னைக்கு திருடி மாட்டிக்குவார். நேரா போனா நிஜமாவே அவங்க சன்னியாசி உட்கார்ந்து இருந்தார். அவரை விரட்டி விட்டு அவன் பாட்டுக்கு போய் உட்காந்துட்டான். காலையில ராஜா மேளதாளத்தோட வந்தார். வருகிற போது இவன் கண்ணை திறந்து பார்த்தான், என்ன இவர் ஒரிஜினல் ராஜாவா இல்லையான்னு. அப்பா, நம்ம பார்த்தா அதே ராஜா தான் அப்படி. ராஜா வந்தார், ஒரு 3 தடவை சுத்தி வந்தார், காலில் விழுந்தார். நீங்க தயவு செய்து என்னுடைய அரண்மனைக்கு வரணும், என் பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும். ஒரு வினாடி யோசிச்சு பார்த்தா, இந்த ராஜா என்ன ராஜா, இந்த ராஜாவுடைய ஒரு காவல்காரனை பார்த்தாலே நான் 8 மைலுக்கு ஓடிட்டு இருக்கிறவன் பயப்படுறவன், இந்த ராஜாவுடைய காவல்காரனை பார்த்தாலே எனக்கு கொலை நடுங்க, நான் ஓட வேண்டிய ஆளு. ஆனா இன்னைக்கு ஓடாம இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். அதுக்கு என்ன ஒரே ஒரு காரணம், நான் இப்ப சாது சன்னியாசிங்கிற வடிவத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். அதனால ராஜா விழுந்து விழுந்து கும்பிடுறான். பளிச்சுன்னு ஒரு பொண்ணு தோணுச்சா, நான் சாது வேடத்தில் இருக்கிற போதே இவ்வளவு கம்பீரமாக இருக்க முடிகிறது, நான் நிஜமான சாதுவாக இருந்தால், நான் நிஜமான ஒரு சன்னியாசியாக இருந்தால் என்ற எண்ணம் தோன்றியது. ராஜா எத்தனை முறை சுத்தினாலும் அவன் எழுந்திருக்கவே இல்லை, அவன் சன்னியாசி ஆகிவிட்டான். இது பகவான் ராமகிருஷ்ணர் சொன்ன ஒரு அருமையான கதை. என்ன குறிப்பு? அந்த சாதுவின் வேடத்தை தரிக்கிறவன் நாளாக நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்தாலும் கூட அவன் உண்மையிலேயே அந்த சாதுவுக்குரிய ஒரு தகுதியும் யோகியதையும் பெற்று விடுகிறான். நீ எந்த வேடத்தை தரிக்கிறாயோ அந்த வேடத்துக்கு உரியவனாக நீ மாறிவிடுகிறாய் என்ற ஒரு அருமையான கருத்தை பின்னாடி ராமகிருஷ்ணர் விளக்குகிறார். ஆனால் அது அவருடைய வாழ்க்கை. அவர் சிவபெருமான் வடிவத்தில் இருக்கிறார், அந்த சிவனாகவே தன்னை மாற்றிக் கொண்டு விடுகிறார். முழு மனமும் அதில் லயித்தவராக அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். 9 வயது. அந்த 9 வயதிலே அவர்களுக்கு குலத்துக்குரிய அந்த மரபின்படி யஜ்ஞோபவீதம் அணிவிக்கின்ற அருமையான ஒரு சடங்கு. அந்த சந்தர்ப்பத்தில் எல்லா ஏற்பாடுகளும் முடிந்து விட்டன. உங்களுக்கு தெரியும், அந்த யஜ்ஞோபவீதம் அணிந்த பிறகு பிட்சை எடுப்பது என்று ஒரு சடங்கு உண்டு. இந்த பிட்சை யாரிடத்திலே முதலில் எடுப்பது என்று பேச்சு வருகிறது. ராமகிருஷ்ணனுடைய வீட்டிலே தனி என்ற பெயரோடு ஒரு வேலைக்கார பெண், குடும்பத்தோடு அந்யோன்யமாக ஒன்றி பழகியவள். அவள் ராமகிருஷ்ணரை வளர்க்கிற காலத்திலேயே சொல்லி இருக்கிறாள், நாளை பிறகு எப்பாவது உனக்கு அப்படி யஜ்ஞோபவீதம் அணிவிக்கிற காலத்தில் அந்த பிட்சை எடுக்கிற போது நீ என்னை விட்டுடுவியா, முதல் பிட்சை எங்கிட்ட எடுப்பியா என்று ஒரு அன்போடு கேட்டுக்கிறார். சத்தியமா நான் உங்ககிட்ட முதல் பிட்சை எடுக்கிறேன், இது அவர் கொடுத்த வாக்கு. இப்ப அந்த சடங்கு வருகிறது, அந்த சம்பிரதாயம் வருகிறது. அப்ப எல்லாரும் சொல்லுகிறார்கள் பிட்சை எடுக்க வேண்டும் என்று. உங்களுக்கு தெரியும், குல தர்மத்தின்படி வேறு ஒரு இடத்திலே இருந்து எப்படி பிட்சை எடுப்பது, அதற்காக உயர் குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி இடத்திலே பிட்சை எடுக்க வேண்டும் என்று குடும்பத்தில் எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனால் அப்போதும் கதாதரன் சொல்லுகிறான், இல்லை, நான் தனியிடத்திலே சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறேன், எனவே அவளிடத்தில் தான் நான் முதல் பிட்சை பெறுவேனே ஒழிய வேறு யாரிடத்திலும் நான் பிட்சை பெற மாட்டேன். அது ஆச்சாரத்துக்கு விரோதம், அது குலத்துக்கு விரோதம், அது நல்லதல்ல, பெரியவர்கள் சொன்னால் நீ கேட்டாக வேண்டும், 100 விஷயங்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இதற்கு பகவான் ராமகிருஷ்ணர் சொன்ன பதில் அதிசயமானது, அபாரமானது, அவசியமானது. நீங்கள் சொல்லுகிற 100 தர்மங்களையும் ஒப்புக்கொள்கிறேன், ஆனால் எல்லா தர்மங்களையும் விட சத்தியம் மேலானது. சத்தியத்தை மீறிவிட்டு என்னால் எதுவும் செய்ய முடியாது.
நீங்க சொல்வதை ஒப்புக்கொள்ளுகிறேன், ஆனால் சத்தியத்துக்கு விரோதமாக என்னால் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருப்பதால் முதல் பிச்சை எடுத்தால் அவள் கையில் எடுக்கிறேன், இல்லை என்றால் இந்த சடங்கை விட்டு விடுங்கள். சத்தியம் வென்றது. சத்தியத்தினுடைய உறுதியான அந்த வார்த்தை வென்றது. குடும்பத்தார் வேறு வழி இல்லாமல் அவர் பிடிவாதத்துக்கு அனுமதிக்கிறார்கள். இளம் வயதில் பல பெரியவர்களோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது பல பெரியவர்கள் தீர்வு காண முடியாத பல சிக்கல்களுக்கு கூட தீர்வு சொல்லுகிறவராக அவர் விளங்கி இருக்கிறார். பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க வேண்டும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று விரும்பினார். அவருக்கு பள்ளிக்கூட படிப்பிலே நாட்டவில்லை. இது ஒரு பெரிய சிக்கல். வள்ளலாரையும் உங்க அண்ணன் பள்ளிக்கூடத்தில் போய் படினார், படிக்க மாட்டேன். பல ஞானிகள் பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சதில்லை. அதனால பள்ளிக்கூடத்தில் படிக்காதவங்க எல்லாம் ஞானின்னு அர்த்தம் இல்லை. ஒரு பகுதி உண்மைங்கிறதுக்காக மறுபகுதியும் உண்மையாக்கணும்னு ஒண்ணு கட்டாயம் இல்லை. இப்ப உங்க பிள்ளை படிக்கலன்னு வச்சுங்க, ஒருவேளை ராமகிருஷ்ணதாவும் வருவான், ராமலிங்க அடிகளாவும் வருவான், இல்லாட்டி ரவுடியாவும் வருவான். படிக்கலைங்கிற ஒரே ஒரு அளவுகோல் வச்சுக்க முடியாது. இந்த உலக கல்வி அவங்களுக்கு பிடிக்கல. ஏன் இந்த உலக கல்வி பிடிக்கல? இந்த உலக கல்வி எதை கத்துக் கொடுக்குது? சாப்பாட்டை கத்துக் கொடுக்குது, சம்பாதிக்கிற வழியை கத்துக் கொடுக்குது, பொய் சொல்ற வழியை கத்துக் கொடுக்குது. பாரதி கோபத்தில் ஒரு வார்த்தை எழுதினார் சார், போவான் போவான் ஐயோ என்று போவான். யாரடான்னா இந்த சூது பண்ணான் பாருங்க, அறிவை வைத்துக் கொண்டு கல்வி கற்றுவிட்டு உலகத்துக்கு சூது பண்றான் பாருங்க, போவான் போவான் அவன் ஐயோ என்று போவான். ஏன்? இந்த உலகத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. படிக்காதவங்க உலகத்தை கெடுத்தது ஜாஸ்தியா, படிச்சவங்க உலகத்தை கெடுத்தது ஜாஸ்தியா? யோசிச்சு பாருங்க. சில விஷயத்தை சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா கஷ்டமா இருக்கிற விஷயத்தை சொல்றதுக்கு தானே கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு. ஒரு தப்பு பண்றது பெரிய விஷயம் இல்ல, தப்பு பண்றவன் பண்ணிட்டு போறான். தப்பு பண்றவன் என்ன தைரியத்துல பண்றான் தெரியுங்களா? படிச்சவன் நம்மளை காப்பாத்திடுவான் தைரியத்துல தான் பண்றான் இல்லையா? இப்ப ஒரு ஊழலே பண்றான், ஊழல் பண்ணவன் ஏன் ஜெயிலுக்கு போக முடியல? சட்டம் படிச்சவன் காப்பாத்தி கொடுத்துறான்ல. அப்ப படிப்பு எங்க போய் முடியுதுன்னா, படிப்பு தப்பு பண்றவனை காப்பாற்றுறதுக்கு அறிவு பயன்படுது. கல்வி முறையா யாருக்கு பயன்பட்டு வேணும்? ஒருவரை உயர்த்துவதற்கு பயன்படணும், ஒருவரை வாழ்த்துவதற்கு வளர்த்துவதற்கு பயன்படணும். அப்ப படித்தவன், பாரதி வார்த்தை சாதாரண வார்த்தை, படித்தவன் சூது பண்ணினால், படித்தவன் சூது பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான். எவ்வளவு பெரிய வார்த்தை. பகவான் ராமகிருஷ்ணன் சொல்றார், என்ன சொல்றார்? உற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன். படிச்ச பக்கத்துல விடாது. கற்றாரையான் வேண்டேன். இவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறவர், அவரை ரொம்ப பக்கத்திலேயே விடாது. கற்றாரையான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தாரின் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. படிப்பு எப்பேற்பட்ட சிக்கல்ல கொண்டு போய் விடுது. ஒரு பழைய கதை சொல்லுவாங்க, கண்டிப்பா நீங்க கேட்டிருப்பீங்க. செக்கு ஆடிக்கிட்டு இருந்தாரு ஒருத்தர், எண்ணெய் வாங்க வந்த ஒருத்தர் கேட்டு எண்ணெயை வாங்கிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு சவுண்ட் கொடுத்தாரு. இந்த யாரு எண்ணெய் விக்கிறவர், என்ன சவுண்ட் கொடுக்குறீங்க? தோட்டத்தில் நம்ம மாடு வந்து செக்காடிக்கிட்டு இருக்குதுங்க. அங்க ஆடுறதுக்கு இங்க சவுண்ட் கொடுக்குறீங்க. அது நின்னுட்டா ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க. அது நின்னுட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மாட்டுக்கழுத்துல மணி கட்டி இருக்கிறாங்க, அதனால அது மணி சத்தம் கேட்டா ஓடிச்சுன்னு அர்த்தம், நின்னுட்டா ஓடலன்னு அர்த்தம். அங்க இருக்கிறது நீங்க இங்க பாக்கணும். டெலிவிஷன் வச்சிருக்கீங்களா? இதுக்கெல்லாம டெலிவிஷன் வைப்பாங்க. அந்த மணி சத்தம் கேட்டா ஓடுது, மணி சத்தம் கேட்காட்டி ஓடல. நான் எம்ஏ படிச்சிருக்கேன், எனக்கே இது தோணல, உங்களுக்கு இது தோணி இருக்கு அப்படின்ட்டு அடுத்த வாரம் சொன்ன. நீங்க ஏமாந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன சான்ஸ் இருக்கு? ஒருவேளை மாடு ஓடாம அசையாம நின்ன இடத்துலயே நின்னுகிட்டு தலையை எப்படியே ஆட்டுச்சுன்னா மணி சத்தம் மட்டும் கேட்கும், ஆனா அங்க வேலையே நடக்காது. இப்படி செய்யறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லீங்களா? அதுக்கு கடைக்காரர் சொன்னார், ஏன் மாடு அப்படி பண்ணாதுங்க. ஏன்னா அது எம்ஏ படிக்கலீங்க. இப்ப எம்ஏ படிச்சவங்க மேல உங்களுக்கு எவ்வளவு கோபம்னு எனக்கு இப்ப புரியுது. அதாவது படிக்க படிக்க என்ன சூது உண்டாது தெரியுங்களா? இப்ப படிப்பு என்ன இருக்கணும்? யாருக்கு எப்படி நல்லது செய்யலாம் எண்ணம் இருக்கணும். படிக்க படிக்க யாரை எப்படி ஏமாத்தலாம், யாரை எப்படி எப்படிலாம் ஏமாத்தலாம். என்ன அந்த படிப்பு எங்க கொண்டு போய் விடுது பாருங்க. மனுஷன் படிக்க 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 குதர்க்கமா கிருத்துருவமா என்னென்ன வார்த்தை போட்டாங்க எப்படி தோணுது.